தமிழக முதல்வரை இன்று சந்தித்தேன். அண்ணன் தலைமையில் குற்றவாளிகளை இன்னும் நிறைய கைது செய்ய வேண்டும். இன்னும் குற்றவாளிகள் 2 பேரை கைது செய்யவில்லை. அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஒரு 3 கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட. அது உடனே முடிச்சு தாரன்னு சொன்னாங்க. இன்னொரு தம்பி இருக்கிற பையன், அவருக்கு ஒரு அரசு வேலை இருக்காரு. என் மனைவி வேலை பார்க்காமல ஒரு பக்கத்தில் டிரான்ஸ்பர் கட்டிருக்காரு. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இன்னும் கூலிப்படாது. முதலமைச்சர் என்ன சொன்னார் சார்? நேரடியாக பார்த்தீங்க, என்ன ஆறுதல் சொன்னாரு? இல்லை, தைரியமாக இருங்க, நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும். உடனே எங்களுக்கு வரைக்கும் நிறைவேற்ற ஆரம்பித்தாங்க. சிபிசிஐடி விசாரணை நடந்தது. உங்களுக்கு எவ்வளவு? இல்லை, ஓரளவு திருப்தியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 பேரை பிடிக்க வேண்டியது. இன்னும் நிறைய பேர் பிடிக்க வேண்டியது இருக்காங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ஆதரவு தானே நானும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கேன். அச்சுறுத்தல் இருக்காங்க. அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அச்சுறுத்தல் இருந்தாலும் அவங்க வீட்டில இருந்து வெளியே போறது பயப்படுவாங்க. அச்சுறுத்தல்னா மனைவி பயப்படுவாங்க, பையன் பயப்படுவான், நான் பயப்பட மாட்டேன்.